அரை கருட விரத கோவில் என்று குறிப்பிட்டால் அது பொதுவாக கருட பஞ்சமி அன்று வரும் விரதத்தை குறிக்கும். கருட பஞ்சமி அன்று கருடனை வணங்கி வழிபடுவது வழக்கம். குறிப்பாக இந்த நாளில் கருடனை போற்றி விரதம் இருந்து வழிபடுவதால் சகோதரர்களின் நலம் மற்றும் பலம் பெறலாம் என்பது நம்பிக்கை. மேலும் கருடனின் அருளால் பலசாலியாகவும் அறிவு நிறைந்தவர்களாகவும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது. கருட பஞ்சமி விரதம் இருக்கும்போது பெண்கள் கருடனை வணங்கி ஆதிசேஷன் விக்கிரகத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். வீட்டு பூஜை அறையில் அம்பிகைக்கு முன்பு கருடரையும் நாகராஜரையும் வணங்கி வழிபடுவதுண்டு. மேலும் வீட்டுக்கு அருகே உள்ள புற்றுக்கோயிலுக்குச் செல்வதும் உண்டு. சில கோயில்களில் கருடனுக்கு தனிச்சந்நிதி அல்லது சிலை அமைக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக நாச்சியார்கோவில் மற்றும் கொல்லதேவி கிராமத்தில் உள்ள கோயில்களில் கருடனுக்கு சிலை உள்ளது. மேலும் திருப்பதி போன்ற கோயில்களில் கருட வாகனத்தில் பெருமாள் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது.